ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்னோட சேனலில் உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் பற்றி நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாப்பிக்காக இருக்கும். ஒரு ப்ளவுஸ் கட்டிங்க்கு உண்டான ஃபார்முலாஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இங்கே சொல்லிட்டு போகிறேன். நான் இன்னைக்கு இந்த ஒரு ப்ரொசீஜரோடு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ளவுஸில் எந்த ஒரு ஃபால்ட்டும் தெரியாது. ஓகேங்களா? மெயின் எல்லாருமே ப்ளவுஸ் கட்டிங் போடுறது அதில் பண்ண வேண்டிய ஒரு சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இப்போது கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி லேடிஸுங்க எங்கெங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, ப்ளவுஸில் சுருக்கம், கையில் சுருக்கம், இதெல்லாம் வரதுக்கு ரீசன் என்ன, அந்த ஃபார்முலாவோடு நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ப்ளவுஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு பேக் பார்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சின்னு இது பிரகாரம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ப்ளவுஸ் கிடைக்கும். ஓகேங்களா? போகலாமா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு பேக் பார்ட், இது பேக் பார்ட். ஓகேங்களா? இந்த பேக் பார்ட்டில் இது ஃபோல்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பேக்கில் எப்போவுமே ஒரு மடிப்பு மடித்து நம்ம கட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், நான் ஃபோல்டிங்கே எழுதி வச்சுருக்கேன். அப்போ உங்களுக்கு அந்த டவுட் இருக்காது எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்னு. ஓகேங்க? இப்போது இங்கே பாருங்கள், மேலே நெக்கு ரவுண்டு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் செஸ்ட்டு லைன் எடுத்து இதுங்க நம்ம ஆம் ஹோல் எடுக்கிறோம் இல்லைங்களா, இந்த கை அளவு, இந்த கை அளவு எடுக்கிற இடத்துல தான் ஆம் ஹோல் எடுக்கிறது சொல்லுவோம். இதை தான் செஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதை நம்ம எல்லா பார்ட்ஸும் இந்த ஒரு செஸ்ட் ரவுண்டு வச்சு நம்ம கேல்குலேஷன் போட முடியும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த செஸ்ட் ரவுண்டை என்ன வருதோ 36ன்னு வச்சுக்கிங்க. சப்போஸ் அது நீங்கள் 12ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்கும். ஸோ உங்களோட நெக்கோட இந்த மெஷர்மெண்ட் 3 இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் பேக்கோட இந்த லென்த் எவ்வளோ வைக்கணுமே நீங்கள் வச்சுக்கலாம். இந்த இந்த வித் இருக்கு பாருங்கள், இது நீங்கள் 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 3. அதுதான் உங்களோட நெக்கோட வித்து. ஓகேங்களா? ஷோல்டர், அடுத்தது இந்த ஷோல்டரோட வித்து, இது எவ்வளோ இருக்கணும்னா நீங்கள் செஸ்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதோட மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இது இந்த ஒரு லைன் இருக்கு பாருங்க, இது எந்த அளவுக்கு நீங்கள் போடணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய வரதில்லை. இது 6ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆம் ஹோலோட இந்த லென்த்து கிடைச்சிடும். ஓகேங்க? அடுத்தது இங்கே பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம், எப்போவுமே ஷோல்டர் ஸ்லோப்பிங் இருக்கணும். லைட்டான ஒரு ஸ்லோப்பிங் கொடுப்பாங்க, இங்கே அது 1/2 இன்ச்சு கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இங்கே ஒரு அக்ராஸ் பேக்குன்னு ஒரு மார்க் பண்ணுவாங்க. இந்த லென்த் இருக்கு பாருங்க, இது ஃபுல் ஷோல்டராக நீங்கள் எடுக்கும் போது இதை தான் அக்ராஸ் பேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த லைனை இங்கேருந்து நீங்கள் எவ்வளோ தூரத்தில் எடுக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஆம் ஹோல் வரைகிற லைன் இங்கன்னு இதை என்ன பண்ணுவாங்கன்னா செஸ்ட்டை 8ஆல் டிவைட் பண்ணி கூட 1/2 இன்ச்சு நீங்கள் கூட்டிக்கணும். உங்களுக்கு அக்ராஸ் பேக் கிடைச்சிடும். சரிங்களா? இதுவே செஸ்ட் ரவுண்டு, அடுத்தது செஸ்ட் ரவுண்டு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா செஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணுறது, இது 1/2 இன்ச்சு கூட்டிக்குவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுங்க, நிறைய பேர் 1 இன்ச்சு 3/4 இன்ச்சுலாம் கூட்டுவாங்க. அது லூஸ் கொடுத்துரும், அதனால் பின்னால் சுருக்கம் தெரியும். எக்ஸாக்டாக செஸ்ட்டை நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணி 1/2 இன்ச்சை மட்டும் கூட்டிக்கிங்க, உங்களுக்கு கரெக்டாக நிற்கும். சரிங்களா? அடுத்தது கீழே இதை வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வேஸ்ட் நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணி 1 இன்ச்சு நீங்கள் கூட்டிக்கணும். இது உங்களுக்கு ஃப்ரீனஸ்க்கு இங்கே நீங்கள் விடவே கூடாது. இந்த 1 இன்ச்சு எதுக்காக நம்ம கூட்டுறோம்னா இந்த ஒரு டாட்டுக்காக. சரிங்களா? இந்த டாட்டு
இந்த லென்த்து பாருங்கள், இந்த லென்த்தும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல எவ்வளோ லென்த்து எடுக்கணும்னு. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, வேஸ்ட் இருக்குது பாருங்கள், உங்கள் வேஸ்ட் என்ன இருக்கோ அதை நீங்கள் 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லென்த்து கிடச்சிரும். சரிங்களா? அப்படி இல்லை என்ன, இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு நடு பகுதி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது டாட் எங்கே வைக்கணுன்றது தெரிய வரும். லென்த்து மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. நீங்கள் இங்கேருந்து 4 எடுக்கிறீங்க, இங்கேருந்து 4 ஆர் அட்லீஸ்ட் 4.5. ஓகேங்க, மேக்ஸிமம் 4.5, அதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது. அடுத்தது கீழே இந்த லைன் பார்க்குறீங்க பாருங்கள், உங்களோட ஃபுல் லென்த்து என்ன வருதோ, சப்போஸ் 12 வருது, அது கூட 1.5 இன்ச்சு நீங்கள் கூட்டிக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, இங்கே 1 இன்ச்சு நீங்கள் மடிப்புக்கு போகும், 1/2 இன்ச்சு உங்களுக்கு ஷோல்டர் ஆண்ட ஸ்டிச் பண்ணுறதுக்கு போயிடும். ஸோ 1.5 இன்ச்சு நீங்கள் கூட்டினா போதும், தாராளமாக உங்களுக்கு பேக் சைட் ப்ளவுஸ்க்கு உங்களுக்கு இந்த ஒரு ஸ்பேஸ் தாராளமாக வரும் 1 இன்ச்சு. அதுக்கு மேலே 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ ஆட் பண்ணாதீங்க, அது கீழே ரொம்பவே திக்காக நிற்கும் மடிப்பில். அவ்வளோ நீங்கள் கூட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே நான் சொன்னேன் இல்லைங்களா, செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 1/2 இன்ச்சு கூட்டிக்கிங்கன்னு. இது இந்த லைனு கூட நம்மளுக்கு சீம் அலவன்ஸ் சொல்லுவோம், அதாவது எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக நம்ம விடுறது, அது ஒரு 1.5 இன்ச்சு கிட்ட நீங்கள் எடுத்துக்கோங்க எப்போவுமே. ஏன் 1.5 இன்ச்சு கிட்ட எடுத்துக்கோன்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் 1 இன்ச்சு கிட்ட எடுக்கும்னு சொல்லுவாங்க. 1 இன்ச்சு ஃபார் பிகினர்ஸ்க்கு உங்களுக்கு இது வந்து கரெக்டாக உங்களால் எடுத்த உடனே ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம், எனக்கும் அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ எப்போவுமே 1.5 இன்ச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபைனலாக ஃபினிஷ் பண்ண பிற்பாடு நீங்கள் கட் பண்ணிக்கலாம், 1 இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் எப்போவுமே 1.5 இன்ச்சு விடுங்க. அடுத்தது நான் ஃப்ரண்ட் பகுதிக்கு வரேன். இங்கே தான் மெயின் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ், இதுதான் மெயின் ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்கும் வர வேண்டியது. நீங்கள் நல்ல ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அப்புறம் புரியுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா இந்த டாட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும்னு கரெக்டாக சொல்ல போகிறேன், கவனிங்க. இதே சேம் பேக்கில் எடுத்த மாதிரியே நீங்கள் வந்து நம்மளோட நெக்கோட வித்து எவ்வளோ விற்கணும்னா செஸ்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் செஸ்ட்டை 6ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டரோட வித்து எவ்வளோ வைக்கணும்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இது சேம் ஃப்ரண்ட்டு பேக் சேமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை தான் நான் சொல்ல வந்தது, அக்ராஸ் பேக் அக்ராஸ் ஃப்ரண்ட். ஓகேங்களா? ஏன்னா நம்ம பேக் பார்ட்டுக்கும் ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். நம்மளுக்கு முன்னால் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், பின்னால் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்கின்னு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா, இந்த செஸ்ட்டை 8ஆல் டிவைடு பண்ண சொன்னேன், இந்த பேக்கில் கூட 1.5 இன்ச்சு சேர்த்துக்க சொன்னேன் இந்த லைனுக்கு. ஓகேங்களா? இந்த லைனை நீங்கள் கண்டுபிடிக்கும் 1 ப்ளஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு செஸ்ட்டை 8ஆல் டிவைட் பண்ணி 1 கூட்டிக்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த ரெண்டுத்துக்கும் கேப் எப்படி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்ன போனால், இது 1/2 இன்ச்சாகவும் இருக்கலாம், 3/4 இன்ச்சும் இருக்கலாம், 1 இன்ச்சும் இருக்கலாம். ஓகேங்களா? இந்த 1/2 இன்ச்சுன்றது பொதுவாக ரொம்பவே ஃபேட்டாக இருக்காங்க பாருங்கள், அபவ் 40 to 50 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை வந்து 3/4 இன்ச்சு நீங்கள் டிஃப்ரென்ஸ் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல போனால் 34 to 40 வரைக்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த 1 இன்ச்சு ஸ்லிம்மாக இருக்குது பாருங்கள், 28 to 32 34 வரைக்கும் கூட கொடுக்கலாம். சரிங்களா? இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிஃப்ரென்ஸ் தான் half 3/4 1 இன்ச். சரிங்க? அடுத்தது பாருங்கள், இதே சேம் செஸ்ட் லைன் வருது. இந்த செஸ்ட் லைனை நீங்கள் அதே சேம் பேக்கில் பண்ண மாதிரியே 4ஆல் டிவைட் பண்ணி 1/2 இன்ச்சு கூட்டிக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ மெயின் இதை பாருங்கள்,
பர்ஸ்ட் லைன் சொல்லுவோம். பர்ஸ்ட் லைன் ஓகேங்களா, ரொம்ப மார்பு பகுதி. இதை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நல்ல கவனமாக பாருங்கள். பர்ஸ்ட்டை வந்து 4ஆல் டிவைடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூட அரை இன்ச்சு கூட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ இந்த டாட் எங்கே வைக்கணும் அப்படின்ற மாரி டவுட்டு நிறைய பேருக்கு வரும். இந்த டாட்டு சில பேருக்கு கீழே வந்துடுது, சில பேருக்கு மேலேருந்து கொடுத்துட்றாங்க. நிறைய டெய்லர்ஸ்க்கு சரியாக தைச்சே கொடுக்குறது இல்லைன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் என்கிட்ட. இந்த டாட்டு தான் மெயின் பகுதி ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் செஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி கூட ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு இந்த டாட்டோட லைன் கரெக்டான லைன் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னு சொல்ல போனால் நீங்கள் ஷோல்டர்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிங்கன்னா உங்கள் செஸ்ட் லைனில் வச்சு பார்த்தீங்கனாலே கரெக்டான மார்க் கிடச்சிரும். அதுதான் உங்களோட டாட் மார்க். கரெக்டாக ஷோல்டர் மேலேருந்து வச்சு ஓகேங்களா, இங்கேருந்து டாப்லேருந்து யாராவது ஒருத்தர் உங்கள் கூட இருக்கிறவங்கள மெஷர் பண்ண சொல்லுங்கள். இங்கேருந்து உங்கள் டாட்டில் கரெக்டாக எங்கே வந்து நிற்குதோ, சப்போஸ் உங்களுக்கு இங்கே 9ல் நிற்கிது அப்படின்னா கூட ஒரு அரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணுங்க. இந்த அரை இன்ச்சு எதுக்கு சேர்த்து மார்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல ஷோல்டர் நம்ம பிடிச்சோன்னா உங்களுக்கு கொஞ்சம் மேலே பக்கமாக இது ப்ளவுஸ் மேலே தூக்கின்னு போகும். சரிங்களா? அந்த அரை இன்ச்சு கூட்டுறதுக்காக தான் இங்கே உங்களை இங்கே கூட்டிக்க சொல்கிறேன், அரை இன்ச்சு. சரிங்களா? அடுத்தது இந்த லைன் எப்படி போடுவாங்கன்னு சில பேருக்கு இவ்வளோ போடணுமா, இல்லை நல்ல நீளமாக வைக்கணுமா, இல்லை இந்த கேப் எப்படி விடுறது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்ஸ் வரும். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, செஸ்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணுறீங்க, அதை கூட ஒரு அரை இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கிங்க. அப்போ உங்களுக்கு இதுக்குண்டான லென்த் எவ்வளோ வரும்னு உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்க? இங்கே பாருங்கள், இந்த இடத்து இந்த லென்த் எவ்வளோ வரும் அப்படின்னு சொன்னால், செஸ்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணீங்க, 1/4 இன்ச்சு நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு இதுக்குண்டான லைன் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ இதுக்கும் உங்களுக்கு கேப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்ல போனால், இங்கே ஒரு 1.5 இன்ச்சு கிட்ட இருக்கும் அப்படின்னா இங்கே நீங்கள் 2 இன்ச்சு கிட்ட நீங்கள் விட்டுடணும். சரிங்களா? கூட ஒரு அரை இன்ச்சு நீங்கள் சேர்த்து இங்கே விடணும். 1.5 இன்ச்சு, இங்கே 2 இன்ச்சு. ஓகேங்க? அடுத்தது போகலாம். இந்த டாட்டோட லென்த்து இது எவ்வளோ இருக்கணும்? இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா, செஸ்ட்டை நீங்கள் 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த லென்த் இருக்குது பாருங்கள், இதை அப்படியே எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த வித்து இருக்குது பாருங்கள், இது எவ்வளோ எடுக்கணும் அப்படி சொன்னால் அதில் அரை இன்ச்சை மைனஸ் பண்ணிங்கன்னா தான் இதோட வித்து. சப்போஸ் உங்களுக்கு இது 3 இன்ச்சு வருதுன்னா இது 2.5 இன்ச்சு இருக்கணும். அந்த 2.5 இன்ச்சை நடுவில் பாதியில் டிவைட் பண்ணி நீங்கள் சென்டர் லைனாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஒரு 3 இன்ச்சாக வருது அப்படின்னு சொன்னால் 1.5 ஓகே, 2.5 வருதுன்னா 1.25. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணி வச்சுக்கணும். இங்கேருந்து இங்கே இது எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு செஸ்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கூட 1 இன்ச்சு நீங்கள் கூட்டிக்கணும். சரிங்களா? அது கூட்டிக்கணும்னா இங்கேருந்து உங்களுக்கு இது வரைக்கும், இந்த டாட் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ கேப் விடணுன்றது உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? இந்த கேப்பை பாருங்கள், இந்த கேப்பும் இந்த சைடு கேப்பும் இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஷேப் எடுத்துக்கிட்டு வர வேண்டிய அந்த மார்க்கிங். ஓகேங்களா? இதை எப்படி கட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு டாட் எவ்வளோ லென்த் வேணும்னு சொல்லி ஒரு மார்க் பண்ணியிருப்போம். இந்த டாட்டோட லென்த் நீங்கள் மார்க் பண்ணுறது எப்படி பண்ணுறீங்கன்னா, இந்த லென்த்து 1 செஸ்ட் டிவைடட் பை 12 பண்ணால் 3 கிடைக்கும். இல்லை எனக்கு அது கொஞ்சம் பெருசாக தெரியுது அப்படின்னு சொல்ல போனால், இல்லை இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. செஸ்ட்டு நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கூட 4 சேர்த்துக்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் கிடைக்குங்க. யூஸ்வலாக இது ஒரு 13 இன்ச்சு கிட்ட இருக்கும். எல்லாருக்குமே இது கரெக்டாக பொருந்தும். 13 இல்லை 13. ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்களுக்கு 13, நார்மலாக 13. ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு 12. ஓகேங்களா? ஸ்லிம்னா 12, 13, ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு 13. இது நீங்கள் வச்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டாட்டோட லைன் கிடைச்சிடும். இந்த டாட்டோட லைனுக்கு அரை இன்ச்சு கீழே போங்க. ஓகேங்களா? கீழே மார்க் பண்ணி
இப்போ இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த லைனாண்ட இங்கேருந்து மேல் பக்கம் இது 1.5 இன்ச்சு கேப் இருக்கணும். சரிங்களா? இந்த 1.5 இன்ச்சு கேப்லேருந்து இங்கே ஒரு ஷேப் கொடுங்க, கர்வ் ஷேப். ஓகேங்களா? இங்கேருந்து அதே மாதிரி இங்கேயும் 1.5 இன்ச்சு கிட்ட எடுத்துகிட்டு போவாங்க. சேம் அதே கர்வ் எடுத்துகிட்டு போவாங்க. இல்லை சில பேருக்கு எனக்கு அந்த ரொம்ப தூக்கனாப்பில் ஷேப் வேண்டாம், நார்மலாக இருக்கும் போதும்னு சொன்னால் இங்கே 1.5 இன்ச்சு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு பாதி எடுங்க, 3/4 இன்ச்சு. 1 இன்ச்சுனா இங்கே 1/2 இன்ச்சு. சரிங்களா? வேறு ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. இங்கே வந்து இங்கத்துக்கும் நீங்கள் 1/2 இன்ச்சாக எடுக்கணும். 1 இன்ச்சு மீன்ஸ் இங்கே 1/2 இன்ச்சு, 1.5 இன்ச்சுனா இங்கே 3/4 இன்ச்சு. இல்லை சில பேருக்கு எனக்கு இல்லை நல்லா தூக்கனாப்பில் ஷேப்பாக இருக்குன்னு சொன்னால் 1.5 சேம் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? அதை வச்சு ஒரு கர்வாக ஷேப் நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வுன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நீங்கள் ஷேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு போட் ஷேப் மாதிரி இங்கே உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ இந்த ஷேப்பை நீங்கள் வந்து கீழே பட்டி கூட அட்டாச் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது இதை எப்படி வரைவாங்கன்னு பாருங்கள். ஜென்ரலாக எல்லாருக்குமே இங்கே ஸ்டார்டிங் ஊக்கு பட்டி போடுற இடத்துல 3 இன்ச்சு கிட்ட இருக்கணுங்க. இங்கே 2 இன்ச்சு கிட்ட இருக்கணும் சென்டர், இங்கே 2.5 இன்ச்சு கிட்ட இருக்கணும். சரிங்களா? இது வந்து ரொம்ப சைடில் 2.5, இது 2, இது 3 இன்ச்சு. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி மார்க் பண்ணிக்கிங்க. ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க, 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க, 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ கூட பாருங்கள், கீழே ஒரு 1.5 இன்ச்சு நான் கூடுதலாக எடுத்திருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் கீழே வந்து நம்ம வந்து 1/2 இன்ச்சு மடிக்கிறதுக்கு இங்கே 1/2 இன்ச்சு இந்த ஒரு ஷேப்பும் ரொம்ப ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு போகும். ஸோ மேலே ஒரு 1/2 இன்ச்சும் கீழே ஒரு 1 இன்ச்சு மடிப்புக்கும் நம்ம எடுத்துக்கிறோம் ஆட் பண்ணி. அப்போ பாருங்கள், 3 கூட நீங்கள் 1.5 சேர்த்திங்கன்னா எவ்வளோ ஆகுது? 4.5. ஓகேங்களா? அப்போ 4.5 எடுத்திங்கன்னா 1 இன்ச்சு ஸ்டிச்சுக்கு போய் மேலே 1/2 இன்ச்சு போனால் 3 இன்ச்சு உங்களுக்கு கரெக்டாக வந்து நின்றுடும் ஸ்டிச்சஸ் முடிஞ்சதுக்கப்புறம். இங்கே 2 இருக்குது, 1.5 சேர்த்திங்கன்னா 3.5 கிட்ட வரும். இங்கே 2.5 இருக்குது, 2.5 கூட நீங்கள் 1.5 சேர்த்திங்கன்னா 4 கிட்ட வருது. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டு நீங்கள் கூடுதலாக எடுத்துக்கினா மட்டும்தான். நீங்கள் 3 சொன்னால் 3 தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சின்னதாக எடுப்போம். 3 கூட 1.5 இன்ச்சை ப்ளஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த போட் ஷேப்பை கொடுங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே அழகாக கட் பண்ணி இதை கூட அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ப்ளவுஸ் உங்களுக்கு ரெடியாக கிடைக்கும். இதில் எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது. சரிங்களா? இப்போது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஸ்லீவுக்கு நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஸ்லீவில் உங்களுக்கு மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் வராது. ஸ்லீவுக்கு நான் உங்களுக்கு கட் பண்ணும் போது நான் சொல்கிறேன், எக்ஸாக்டாக அந்த ஸ்லீவ் வந்து நிறைய பேருக்கு சில பேருக்கு பெருசாக வந்துடும். இப்போது இது சில நேரத்தில் நீளமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஸ்லீவில் சில நேரத்தில் நீளமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஸ்லீவ் கட்டிங்கில் நான் கட் பண்ணும் போதே நான் சொல்கிறேன், நான் அந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் இந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் எப்படி எக்ஸாக்டாக இருந்தால் கரெக்டாக வந்து இல்லை பர்ஃபெக்டாக உட்காரும். அது உங்களுக்கு நான் கட் பண்ணும் போது நான் உங்களுக்கு மோஸ்ட்லி நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோடு நான் ஒரு ஏதோ ஒரு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எடுத்தோமா கட் பண்ணுமான்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு நான் 28லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? 28 ரொம்பவே ஸ்லிம்மானவங்க, அந்த 28 ரொம்ப ஸ்லிம்மானவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா அவங்களுக்கு தான் பர்ஃபெக்டான ப்ளவுஸ் கிடைக்கிறதே இல்லை. ஓகேங்க? அப்போது அந்த 28லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு 50 வரைக்கும். சரிங்களா? ஒரு எபிசோட்லேயும் நான் 28, 29, 30, 31. ஸோ இதால் உங்களுக்கு என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு எனக்கு ஒரு 36 செஸ்ட் சைஸில் போடுங்க, இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க என்னோட சைஸ் 34ங்க, 34 சைஸ் எப்படி கட் பண்ணாமல் காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டவுட்ஸே உங்களுக்கு தேவையில்லை. அப் டு 28லேருந்து நான் உங்களுக்கு 50 வரைக்கும் ஒரு எபிசோட்லேயும் உங்களுக்கு ஒரு லைன்லேயும் உங்களுக்கு
நான் எல்லா மெஷர்மெண்ட் உள்ள ஸ்டிச்சஸும் கட் பண்ணுற மெத்தட். ஸ்டிச்சஸ் நார்மலாக பேசிக்காக எல்லாருக்கும் ஓகே ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணுறது நிறைய பேர் காட்டியிருக்காங்க, அது ப்ராப்ளமே இருக்காது. உங்களுக்கு கட்டிங்கான அந்த கட்டிங் மெத்தட் சரியாக இருந்தாலே உங்களுக்கு ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக கிடைச்சிடும். அதனால் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். பெல் நோட்டிஃபிகேஷன் லைக் பண்ண மறந்துடாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு இது யாருமே சொல்லி கொடுக்காத ஒரு மெத்தட், எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டிங்ஸ் பற்றி நான் உங்களுக்கு இதில் ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் கொடுக்க போகிறேன். ஸோ இதால் உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, கிளாஸுக்கு போகாதவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட என்னோட கட்டிங்கை பார்த்து நீங்கள் வீட்டிலே ப்ராக்டிஸ் பண்ணால் போதுங்க. நீங்கள் கிளாஸ்க்கே போக வேண்டியதில்லை. உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீட்டிலேருந்து நீங்கள் மாஸ்டர் ஆகலாம். ஃபஸ்ட்டு நான் நார்மலான ப்ளவுஸ் கட்டிங் டாட்ஸ் வச்சு கட் பண்ணுறது, ஓகேங்களா, 3 டாட்ஸ் வச்சு. அதுக்கப்புறம் 28 to 50 வரைக்கும் பிரின்சஸ் கட். அதுக்கடுத்தது நான் உங்களுக்கு 28லேருந்து 50 வரைக்கும் கட்டோரி ப்ளவுஸ். இந்த 3த்தும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு லைனாக உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். அதனால் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி கிடைச்சின்னு இருக்கணும்னா பெல் ஐக்கான் டச் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.